पितृत्वमन्येष्वविचारितूर्णं स्तम्भेवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीषु सिंहं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजैग्मरुग्मव्यामोहदसैतराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य देयसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवध्यानां निसद्यां असम्पदां शरणं भवतीतानां शरणो मुनीश्वरम् श्रीरङ्गे सहितीन्दुना करुणया संस्यादिति प्रेक्षितं ख्यातश्री नरसिंहकार्यमुनिः पादाम्बुजेन्दीरम् धान् दीक्षादिध्यादिविस्तुभुवनैः बान्धं बुधाग्रेशं श्रीमद्भङ्गसदादिवंशपति श्रेयोनिधिं संशये श्रीमत्श्रीरङ्गपृथ्वीश्वरचरति गुणा संयमीन्द्रेण दृष्टम् न्यस्तात्मानं विसुम्ने नरकरिचर्जिज्योगिने तत्प्रसादाते प्राज्यं श्रीरङ्गहारिप्रभवेदिपतेः प्राप्तलक्ष्मीसंवास्थानं सेवेन्द्रं सर्वमुनिर्वीरवीक्षणानि श्रीरङ्गनायकरवोपेन्द्रदृष्टं लक्ष्मीसंवसति करुणैकपात्रं श्रीरङ्गवीरपुराशरोपकृत्यं वेदान्तदेशीयतीन्द्रमहं प्रपद्ये सम्प्राप्त अध्यात्मशास्त्रं नरकरिचरचित्रङ्गपूकारिजाभ्यां कारुण्यात् श्रीसुम्मेटकजगरिपोः आत्मविक्षेपतन्यं वेदान्ते वावधूकत्वमीकनिका रंगपूर्वेण सूक्तं वाच्यं नारायणार्यं परमदमनं व्याख्यातमीरे श्रीमद्रङ्गसटारि संयमिवराल्लब्धागमान्तद्वयं श्रीमद्गीररुहूद्वहाद्यजगजित् पादारविन्दाश्रयं श्रीमद्वेदपदं सदेशिकेतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीरसाधनवसम् नारायणं योगिनं श्रीमद्रङ्गसटारि योगिजनस्तात्मरक्षापरं श्रीमद्रङ्गसटारि विरगुराड्लब्धागमान्तद्वयं ईर्ष्याडम्बविवर्जितं सुभुवने भान्दं महद्वं सजं वन्दे वत्सविभूषणं बुधवरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारम् अनवद्य गुणं उदाघ्यं नारायणाध्यैर्कृपाभीष्टम् श्रीरङ्गनाथयति शेखरम् आश्रयामः। श्रीवत्सचिह्नविष्टेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तत्रयी कण्ठी यान्ति मङ्गलसूत्रदाम्। இன்றைய பாசனம் நோற்று சுவர்க்க பூகின்ற உம்மனாய் மாற்றும் தாராயே வாசல் திறவாதார் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பயனும் புண்ணியனார் பண்ணும் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்று உனக்கே பிறந்து இதுதான் தந்தானோ ஆற்றானந்தருடையாய் அருங்கலமே தேட்டமாய் வந்து திருவேரோ பாபாய். இங்க ஆழ்வாருடைய ஸ்ரீசுப்தியான வைகுண்ட ஸ்தலத்தை அனுபவிக்கிறோம். அதுல எம்பெருமானுடைய அவயவங்கள், அதாவது திருக்கண், திருவடி, திருக்கைகள், இவைகள் எல்லாமே தாமரை போல இருக்கு. அதுதான் ஆழ்வாரம் கைவண்ணம் தாமரவாய் கமலம் போல் கண்ணினையும் மரவந்தும் அடியுமக்கு சேர்ந்து சாய்த்திருக்கார். அப்படிப்பட்ட அந்த திருமேனியில ஈடுபட்டவராக ஆழ்வார். மேலும் அந்த ஆழ்வார் பெருமாளுடைய அவயவங்கள்ல ஒன்றும், அதாவது அவருடைய நேத்திரம், அவருடைய திருக்கைகள், அவருடைய திருவடிகள், இவைகள் எல்லாம் நம்ம தன்னுடைய அங்கத்தை ஸ்பர்சிக்கணும் அப்படின்னு ஆவல் படுறார். ஆக முதல்ல எம்பெருமானுடைய திருமுகத்தை இங்க பிரார்த்திக்கிறார். 68வது ஸ்லோகத்துல அம்போர்வாட்சம் அரவிந்த நிபாங்கம் ஆதாம்பர தாமரச ரம்யகராகிரகாந்தி பிருங்காலகம் பிரமர விப்ரம காயகாந்தி பீதாம்பரம் முபுரதஸ்து வயம் ஸ்தவாமா. இப்படிப்பட்ட வைபவத்தை உடையவர், அதாவது செந்தாமரை கண் உடையவர், தாமரை ஒத்த திருவிழையை உடையவர்,
ஆதாமர தாம தாமரச ரம்ய கராகிரகம் எம்பெருமானுடைய திருக்கைகளுடைய விரல்கள் இருக்கு, அவைகள் மிகவும் ஒளி புரிந்ததாக. அதுக்கப்புறம் பிருங்காலகம் காயகான் வண்டுடைய நிறத்தை போல கருநீலமாக அவருடைய திருமேனி இருக்கு. அதுக்கப்புறம் பீதாம்பரம். இப்படிப்பட்ட திருமேனி உடைய எம்பெருமான் எனக்கு எப்போது சேவை சாதிக்கணும்னு அங்க பிரார்த்திக்கிறார். அப்படிப்பட்ட திருமேனியில ஒவ்வொரு அங்கங்களையும் அங்கத்தை கொண்டு தன்னை அனுகிரகிக்கணும்னு பிரார்த்திக்கிறார். அடுத்த ஸ்லோகத்தால பிரவிப்ரமேண மிருதுசீத விலோகிதேன மந்தஸ்மிதேன மதுராட்சரயா வாசா பிரம பிரகர்ஷ விசுனேன விகாசினாச்ச சம்பாவயிஷ்யசி கதா முகபங்கஜேன. பாஷ்யகாரர் வைகுண்ட கத்தியத்துல கதாவான் பகவன் விசேஷா தாரயிஷ்யாமி அப்படின்னா சாய்கிறார். அந்த ரீதியில ஆழ்வானும் இந்த எம்பெருமானுடைய திருமுகமானது தன்னை எப்பொழுது அவனுடைய அழகிய புன்முறுவர்கள், அவனுடைய திருப்புருவம் அவையெல்லாம் அதுவும் மலர்ந்துதான திருமுகம். அப்படிப்பட்ட இவைகளோடு கூடியதான திருமுகத்தை அதன் விஷயமாக அனுகிரகிக்கணுமே. ஆழ்வாரும் தங்கள் நோக்கா விஷ்ணுவே துருவிபிரமேன திருப்புகழ் சுற்றியாலும் மிருது சீத விலோகித்தேன. மிருது ரொம்ப அழகிய, சீத்தன்னு குளிர்ச்சியானது, அந்த விலோகித்தன்னு நோக்கு பார்வை, அந்த பார்வையினாலையும் மந்தஸ்மிதேன அந்த புன்முருளாலையும் மதுராட்சரையாச்ச வாக்கு இனிமையா இருக்கு, கடுஞ்சொல்லாத கூடாது, வான்னு சொன்னாலும் அது அழகா இருக்கு. அப்படிப்பட்ட இனிய சொற்களாலே வாசாச்ச பிரேம பிரகர்ஷ பிசுனே. பிரேம பிரகர்ஷம், அந்த அவனுடைய வாசகத்துடைய மிகுதி இருக்கே, அது எப்படிதான் தெரியும் அப்படி சொன்னா விகசிதாச்ச முகபங்கஜேன. அவனுடைய திருமுகத்துல அந்த வாத்சல்யத்தின் மிகுதி வெளிப்படும். அப்படிப்பட்ட அங்க திருமுகத்தை உடையவனான எம்பெருமான் கதா சம்பாவேஷி எப்பொழுது நல்ல விதமா திருவிழப்பட போகிறீர் அப்படின்னு கேட்கிறார். நல்ல விதமா திருவிழப்படுறதுன்னா என்ன அர்த்தம்? எப்போ அனுபவிக்க போறேன், அந்த எம்பெருமானுடைய திருவடியில ஈடுபட்டுட்டா எல்லாருக்குமே அவனை எப்படி எப்படியெல்லாம் பிரார்த்திக்கணும்னு ஒரு அழகான அந்த கிருஷ்ணனுடைய அவதாரத்தை பெரியாழ்வார் இப்படி இப்படிலாம் எடுத்துக்கொள்கில் இருப்பியும் தான் சாய்கிறேன். மிடிக்கலாம் மெலிந்தேன் நங்காய் சாய்கிறேன். அப்படி குழந்தை பால்யத்தோட இருக்கக்கூடிய குழந்தான். அப்படியெல்லாம் அந்த முழங்கால் இவனெல்லாம் வர்ணிக்கிறார் ஆழ்வார். ஒவ்வொரு அவயத்தையும் வர்ணிக்கிறாரு. அது பக்தியினால்தான் வெளிப்படுறது. அந்த மாதிரிதான் இங்க தன்னுடைய ஆர்த்திய வெளிப்படுத்துறார். எப்போ அருளப்புறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு ஆர்த்தி இருக்குன்னு அர்த்தம். கேட்டுவிட்டு அப்படியே போறது கிடையாது. அந்த எம்பெருமானுடைய கலாட்சம் எப்பவுமே மேல விழும். அப்படி நம்ம காத்துட்டு இருக்கணும். எம்பெருமான் மேல கலாட்சம் வேணும் 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 வேணும். ஆச்சாரியர்கள் சேவிக்க போச்சே, அந்த ஆச்சாரியன் கலெக்ஷன் மேல விழாதா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் இயங்கிட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி அங்க திருவேங்கடம் சன்னதியில அந்த வாசல்ல இருந்தே வரிசையே அங்கிருந்தே பெருமாளை தூரத்துல இருந்தே இல்லைன்னா அடுத்த தள்ளிடுவா. அதுக்காக எம்பெருமாளுடைய கலாட்சம் அந்த தூரத்துல இருந்து வேணுமே, அதுக்காக இவ எம்பி பார்த்துட்டு அங்கிருந்து கிட்ட வரும்போது அவனை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த திருப்தியோட போவார்.
இப்படியெல்லாம் இருக்கு. சுவாமி தேசிகனும் தன்னுடைய ஆர்த்தியை வெளிப்படுத்துற தேவநாயக பஞ்சாசத்துல ஆச்சரியமான ஸ்லோகம். அதாவது பங்காஞ்சோ மமனிகந்தி மகத்தரங்கை கங்காதிகாம் விருதபி கருடஸ்ரவந்தி நாகோகசாம் மணிகிரீட குணைருபாஸ்ய நாதத்துதேய பதையோ நகரத்ன பங்கி. இந்த எம்பெருமானுடைய திரு நகங்கள் இருக்க அது பிரகாசிக்கிறது இதுல சாதித்தார். அப்படிப்பட்ட அந்த திருவடியின் நகங்களை வர்ணிக்கிற தேவநாத விஷயமாக சுவாமி தேசிகன். அந்த நகங்களுடைய காந்தி என்ன பண்றது தெரியுமா? பங்கான் அசோ மம நிகந்தி மகஸ்தரங்கை, என்னுடைய பாபத்தெல்லாம் போகிறது. என்ன அதுவும் இல்லாத இந்த கருட நதி இருக்க, கோவில் பின்பக்கத்துல கருட நதி இருக்கு. அந்த கருட நதி வர்றதுக்கு காரணமே கருடன் முன்னாடி ஒரு தன்னுடைய அழகனால ஒரு விரிசல் பூமி நோண்டிட்டு போயிட்டு இருக்க, பின்னாடி ஜலம் வருது, அதனால கருடன் பேர் வருது. அந்த கருட நதிக்கு கங்கையை காட்டுல ஏற்றம் உண்டு. அங்கேயும் சுவாமி தேசிகன் நிகழ்ந்தருளி, அதாவது பிரம்மோத்சவத்தை தீர்த்தவாடியெல்லாம் கண்டு உண்டு. அதுவும் இல்லாத அந்த எதிர்மானுடைய திருவடிய தேவர்கள்லாம் அவர்கள்லாம் மணிபௌடங்கள் தலையை தரிச்சுட்டு இருப்பார். அந்த திருமணிகள்லாம் எம்பெருமானுடைய திருவடியை பட்டு அவைகள்லாம் இன்னும் பிரகாசிக்கிறது. இப்படி அந்த எம்பெருமானுடைய திருவடியுடைய நகத்துடைய காட்சியே இவ்வளவு பெருமையை உண்டு பண்றது. இப்படிப்பட்ட அந்த இதை எங்க பிரார்த்திக்கிற சுவாமி தேசிகன். ஏற்கனவே சொன்னேன், மகான்களுடைய ஒரு திருப்பி இருக்க, அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பேசாதவா சிரிச்சுட்டே காரியத்தை பண்ணிட்டு விடுவா. அதே மாதிரி ஸ்திரீகள் நிறைய பேர் இருக்கா, சிரிச்சுட்டே என்ன சொன்னாலும் சரி. அது ஆனா சில பேர் நான் பார்த்தா சொன்னா கூட சிரிச்சுட்டே போடுவோம். அலட்சியம், அவ்வளவு அலட்சியம்னு சொல்லுவாங்க சில பேர். அப்படி இல்லை, சரி ஏதோ பெரியவா அவ சொல்லிட்டு போறா, என்ன அவளுக்கு சில கஷ்டங்கள் இருக்கும், இல்லை நம்மளை சிரிச்சிக்கணும் அப்படின்னு எண்ணம் இருக்கும், அதை எடுத்து சொல்லிட்டு போறோம். நாம அதை மாத்திக்கணும். அதனால சிரிச்சு அதெல்லாம் ஏற்றுக்கணும், அப்படிலாம் இருக்கும். அதனால மகான்களுடைய சிரிப்பு ரொம்ப ஸ்மிதமா இருக்கும். ஸ்ரீமத் ராமாயணத்துல அடிக்கடி இந்த பதங்கள் அதிகம் வரும். அதனால மதுரமான வார்த்தைகள் சொன்னான்னு சொல்லுவோம். சீதையை சொன்னான், ஹனுமார் பேசினார் அப்படின்னு அந்த வருஷத்துல அப்படிப்பட்ட ஹிதமான வார்த்தைகள். சில குறிப்பை முகத்திலிருந்தே அறிகிறான். அந்த மாதிரி எம்பெருமானுடைய வாசியத்துல அவனுடைய திருமுக மண்டலத்திலிருந்தே அறிகிறான் அப்படின்னு பல பிரமாணங்கள் சாய்கிறார். இப்படி எம்பெருமானுடைய சுத்தியில ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம். அந்த ஆயன் இருக்கான ஆயனார் தான் சொல்லுவான். அந்த வீடியோஸ்ல ஆயனார் நமஸ்காரம் பண்ணு, ஆயனார் நமஸ்காரம். அவருடைய திருமேனி சேவிச்சா அவனுடைய புன்சிரிப்பு இருக்க, அவன் புன்சிரிப்பு, இந்த புன்சிரிப்புலதான் அன்னைக்கு அந்த கோபியர்கள்லாம் ஈடுபட்டவா. அப்படிப்பட்ட புன்சிரிப்பை இன்னைக்கு நாம் சேவிச்சாலும் நமக்கு அவங்ககிட்ட ஈடுபாடு உண்டாகும் அப்படின்னு அங்க சாய்கிறார். அதாவது துர்வார தீவிர துரித பிரதிபாவதூகைஹி ஔதார்யவத்பிரணகஸ்மித தர்சனீயைஹி
தேகல்யதீஸ்வர தயா பரிதை அபாங்கை வாச்சம் வீணா விபதசீவ மயி பிரசாதம். நீ உன்னை அனுகிரகம் பண்ண வாயாலே சொல்ல வேண்டாம். ஹே தேகல்யதீஸ்வரா, உன்னுடைய திருக்கண்கள் இருக்க அது தயை ரொம்ப இருக்கு. தயா பரிதைஹி திருக்கண்கள்ல. அதனால வாச்சம் வினாப்பி, உன் திருவாக்காத என்ன அனுகிரகம் பண்ண வேண்டாம். வதசீவ மயி பிரசாதம், நீ உன்னுடைய சிரிப்பினாலே என்ன அனுகிரகம் பண்ணா போதும். அந்த ஒரு வாயத்தை சொன்னா அது இன்னும் பெரிய பாக்கியம் நமக்கு. இருந்தாலும் அந்த மந்த ஸ்மிதம் இருக்க அதுவே நம்மளை கொண்டுடும் அப்படின்னு அங்க தேசியம் சாய்க்கிறார். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருமுகத்தினுடைய பெருமையை இங்க சாய்ச்சார். அடுத்த 7வது ஸ்லோகம். வஜ்ராங்குசரோருக சங்கசக்ர மத்ஸி சுதா கலச கல்பக கல்பிதாங்கம் தொற்பாத பத்மயுகலம் விகலத் பிரவாத்பிஹி பூயோ அபிஷேக்ஷதி கதானு சிரோ மதீயம். கீழே பாசுரத்தை அவனுடைய திருக்கண்களை உடையதான திருக்கண்கள், அவனுடைய சிரிப்பு, இவைகள்லாம் உட்கொண்டதான திருமுகம் மொத்தத்தையும் சேர்த்து. அதனால அதுல நாசியை சேர்த்துப்படும். இப்படிப்பட்ட திருமுகத்தை முதல்ல கீழே வர்ணிச்சார். இங்க இந்த திருவடிய விவரிக்கிறேன். அந்த திருவடியில உயர்ந்த புருஷர்கள் லட்சணம் என்ன அப்படின்னு சொன்னா, திருவடியில பல ரேகைகள் இருக்கும், உயர்ந்த ரேகைகள். பாஷிகார சொல்லிச்சு, பாஷிகார திருவடியில சங்கு சக்கரங்கள்லாம் திருவடியில இருந்துன்னு சொல்றான். அந்த மாதிரி இதுல இங்க பெருமாள் திருவடியில அழகிய ரேகைகள்லாம் இருக்கு. அத்தை இங்க சொல்ற வஜ்ராங்குசரோருக சங்க சக்கர மத்ஸி சுதா கலச கல்பக கல்பிதாங்கம் துத்பாத பத்ம யுகலம் விகலத் பிரவாத்பிஹி. பிரவாத்பிஹின்னு ஒரு பாடம் உண்டு, பிரவாபிஹின்னு ஒரு பாடம் உண்டு. பூயோ விக்ஷேஷ்யதி கதானு சிரோமதீயம். கதா கதா கதான்னு வாயு விடுவை எப்ப பார்த்தாலும் திருவாழ்கிட்ட நம்ம பிரார்த்திக்கணும். அதுதான் இங்க கதான்னு சொல்றது. ஸ்லோகத்திலையும் கதா முக பங்கஜன்னு சாச்சு. இங்க கதானு சிரோமதீயம், என்னுடைய தலையில உன்னுடைய திருவடி ஸ்பர்சம் ஓணும் எனக்கு. அன்னைக்கு திருவிக்கிரம அவதாரம் பண்ணி அங்க எல்லார் தலையிலையும் வேண்டினார் வேண்டாதார் தலையில எல்லாரையும் திருவடி ஸ்பர்சம் ஏற்பட்டது. உன் திருவடி எப்படிப்பட்டது தெரியுமா? வஜ்ர அங்குச, வஜ்ரம் மாவெட்டி, துவஜ சரோருக கொடி தாமரை, சங்க சக்கர திருச்சங்கு திருவாழி, மத்ஸி சுதா கலச மத்ஸ்யம் அமுதகுடம், கல்பக கல்பக கல்பகக்கா என்றது போன்றவைகளால் கல்பித்த அங்கம் திருவிலேச்சனை செய்யப்பட்ட தொற்பாத பத்மயுகளும் திருக்கமல பாதம் 2. ஆக இவைகளெல்லாம் இந்த மாதிரி அடையாளங்கள்லாம் மகாபுருஷனுக்கு இருக்குமா, திருவிலேச்சனை சொல்வார். அப்படிப்பட்ட அந்த பாத யுக பத்ம யுகலம், பாத பத்ம யுகலம், அந்த பத்மனால் தாமரை போன்றதான திருவடி. ஆக அது 2 திருவிடம். விகல பிரபாத்விகி, பிரபாத்விகின்னு சொன்னால இங்க எம்பெருமான் திருவிழில இருந்து பெருகிற கங்கையான நீர் சொல்லலாம். இல்லைன்னா ஒளின்னு சொல்லலாம். அது ஒளின்னு சொல்லতে பிரபாத்விகின்னு வரும். மதியம் அடியேனது சிரஹா சென்னியை கதானு எப்பொழுதுதான் பூயகா அபிஷேஷத்தை நன்றாய் குளிர அபிஷேகம் செய்வோம் அப்படின்னு சொல்கிறது. ஆக எம்பெருமான் மகாபுருஷர்கள் இவருடைய பாதங்கள்லாம்
ஒரு அழகான ரேகைகள், திருவிழி ரேகைகள் இருக்கும். அது பொருந்தியதாக இருக்கும். அதாவது பலி சக்கரவர்த்திக்கும் பலி சக்கரவர்த்தியை கருத்து போக்குறதுக்காக பெருமாள் வாமனாக அவதாரம் பண்ண வாமனாக அவதாரம் பண்ணும்போது எல்லாருக்கும் கிடைச்ச திருவடி ஒரு திருவடி தான். ஏன்னா ஒரு திருவடி பூமியில இருந்துருக்கு. ஒரு திருவடியாதான் 3 உலகையும் ஆனந்தான். அப்போ அவளுக்கு இன்னொரு சம்பந்தம், திருவடி சம்பந்தம் கிடைக்கல. அதனால அந்த 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 மாதிரி எனக்கு வேண்டாம், எனக்கு 2 திருவடி வேணும். அதனால நீங்க திருவடி கிடைச்சா போன்னு சொல்ல முடியும். பாத பத்ம யுகலம்னு வேற போடும். இந்த நாரதிய புராணம், ஒரு நாரதிய புராணம், அதுல எம்பெருமானுக்கு பரத்தத்துவம்னு அறிவிக்கக்கூடியதான சின்னங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா பிருங்கார 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 ஆசன வாஜி குஞ்சரஸ்தா அப்படின்னு சொன்னா தனுவம், ஸ்ரீவஸ்த சாபேஷுபிஹி மாலா குண்டல தாமராங்குதயவைஹி கைலத்வதைஹி கோமரைஹி. அதாவது ஸ்ரீவஸ்தன் சின்ன ஒரு விஷயம், கையில வில்லு வச்சுருப்பான். மாலா குண்டல சாமராங்குசம், மாலையை தரிச்சுட்டு இருப்பான், குண்டலம் தரிச்சுட்டு இருப்பான், அங்குசம் வச்சுட்டு இருப்பான். சைலத்வஜைஹி தோமரைஹி, கொடிகள் இவெல்லாம். மத்ய சுஸ்திக வேதிகா வியஜனகைஹி சங்கா தாபத்ராம்புஜைஹி பாதே பாணித்தலே நராநிருபதிதம் யாந்தி ஸ்திரியோ ராஜ்ஞிதாம் அப்படின்னு எம்பெருமான் பரதத்துவம் கொடுத்த சின்னங்கள் இவைகள்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆனா வேதத்துல ஏதாவது சொல்லியிருக்கோ அப்படின்னு சொன்னா அதுல பிருகதாரண்யம் ஒரு வேதம். அதுல ஏஷ பிரம்மலோகா சம்ராடிதி கோவாச்சன்னு சம்ராட்னு ஒரு சப்தம். இந்த சம்ராட்ன்ற சப்தத்துக்கு சாம்ராஜ்யத்தை உடைய சம்ராட்னு அர்த்தம். அப்போ பெரிய சக்கரவர்த்தின்னு அர்த்தம். அப்போ அந்த சம்ராட்ன்ற பதத்துக்கு ஸ்தோத்திர பாஷயத்துல சுவாமி தேசிகன் வியாக்கியானம் பண்ணும்போது அப்போ இந்தந்த சின்னங்களுடையவன் தான் எம்பெருமான் அப்படின்னா வியாக்கியானம் பண்ற. சங்கதர கதாபத்னி அங்கிதம் பாதபங்கஜம் சரச்சந்திர பிரதீகாச நகராஜ் விராஜிதம் சுராசுரை வந்தியமானம் ரிஷிபிச்சிந்திதம் சதா மூர்தானம் மாமகம் தேவ கதாவா மண்டயிஷதி அப்படின்னு சௌனகர் சாதிச்சிருக்க. இந்த பெருமானத்தை அங்க எடுத்திருக்க. அந்த பெருமாளை பிரார்த்திக்கிறார் பெருமாள் சௌனகர். எப்படி பிரார்த்திக்கிறதுனா சங்கச்சர கதாபத்னி அங்கிதம் பாதபங்கஜம். இந்த சங்க சக்கரங்கள்லாம் இருக்க, கதை பத்மங்கள்லாம் இருக்க, இவைகளெல்லாம் அங்கிதம் அடையாளமாக உடையவன் எதுல? பாத பங்கஜத்துல. சரச்சந்திர பிரதீகாச நகராஜி விராஜிதம். அதை தவிர அவனுடைய நேத்திரங்கள் இருக்க கண், அது சரத்காலத்தில் இருக்கிற சந்திரனை போல மிகவும் பிரகாசமாக இருக்கும். அதை தவிர சுராசுரைஹி வந்தியமானம், அசுரர்கள் என்ன தேவர்கள் என்ன எல்லாரும் சேவிக்கக்கூடியவர்கள். ரிஷிபி சிந்திதம் சதா, ரிஷிகள்லாம் என்ன எப்ப பார்த்தாலும் அவனையே தியானம் பண்ணிட்டு இருக்கா. மூர்தானம் மாமகம் தேவ கதாவா மட்டேஷி. அப்படிப்பட்ட ஒன்ன என்னுடைய தலையினால மண்டிட்டு எப்பதான் சேவிக்க போறேன், எனக்கு எப்பதான் சேவை கிடைக்கும் அப்படின்னு சௌனகர் பிரார்த்திக்கிறேன். அதே மாதிரி பாகவதம் அருளிய சுகரும் சஞ்சிந்தையே பகவத் சரணாரவிந்தம்
வஜ்ராங்குஷத்வஜசரோருகலாஞ்சனாட்யம். அதனால உன்னுடைய திருவடி எப்படிப்பட்டது அப்படின்னா வஜ்ராங்குஷ துவஜ ஷரோருக லாஞ்சனாட்யம் இவைகளெல்லாம் பொருந்திய லட்சணங்களை பொருந்தியதாக இருக்கக்கூடியவன் என்பவன் சாய்க்கிறாங்க. வேதமும் என்ன பண்றது? ஆக இங்க விகல பிரபாத்பிகின்னு இருக்கு. விகலத்துனா பெருகி பெருகி வருகக்கூடியதான ஒளிமயமான நீர்னு இங்க அர்த்தம் எழுதியிருக்காரு. ஆனா வேதத்துல விஷ்ணு பதமே பதே பரமே மத்வ உற்சஹா அங்க தேன் அருவி பெறுகிறதுன்னு பெருமான் திருவடியானது திருவடியிலிருந்து தேன் பெறுகிறதுன்னு சாய்கிறார். இது வேத வாக்கியம். அந்த வேத வாக்கியத்தை கொண்டுதான் விகல பிரபாத்பிகின்னு சாய்கிறார். ஆக அது தேனுன்னு சொல்லலாம், நீருன்னு சொல்லலாம். அதனாலதான் அங்க அதாவது தேவநாயக பஞ்சாசத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கும் போது சொன்னேன், பங்கான்யசோ மாணிகன் சகஸ்தரங்கை கங்காதிகாம் கருடஸ்தமந்தின்னு அவருடைய திருவடி நகங்கள் இருக்க, அதுல இருந்து உண்டான பிரபாவங்கள்லாம் அங்க அனுபவிச்சோம் இல்லையா? இப்போ அதனால இதெல்லாம் இதை கொண்டுதான் சுவாமி தேசிகனும் அங்க வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. அதனால விகல பிரபாபிகின்ற பாடம் ஒண்ணு, பிரபாத்பிகின்னு ஒரு பாடம் இருக்கு, பிரபாபிகின்னு இன்னொரு பாடம் ஒன்று சாய்கிறார். அப்போ பிரபாபிகின்னு சொன்னா அந்த இடத்துல ஜலன்னு கிடையாது. அதனால அத்பிகின்னு சொன்னாருங்க. பிரபாத்பிகி அப்படின்னா ஜலம் அப்படின்னு ஜலன்னு கொண்டு இங்க பண்ணார். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருவடியானது அவன் திருவடியிலிருந்து உண்டாகக்கூடிய நீர் எப்போதான் என் தள்ள விட போறது அப்படின்னு சொல்லி இந்த 70வது ஸ்லோகத்தை சாய்க்கிறார். அடுத்ததாக திரைவிக்ரமகிருதாக்கிரமண திரிலோகம் உத்தம் சமுத்தமம் அனுத்தம பக்தி பாஜாம் நித்யம் தனம் மம கதாஹி மதுத்தமாங்கம் அங்கீகரிஷ்யதி சிரந்தவ பாதபத்மம். மமகுலநாதன் மமகுல தேவதம் மமகுல தனம் மமபோக்கியம் மமபாதரம் அப்படிலாம் பாஷையாளர் சாய்கிறார். அப்படிப்பட்ட எம்பெருமான் அவன் நமக்கு நிதி. அவன் எப்படிப்பட்டவன்னா திரைவிக்ரம சமகிருதாக்கிரமண திரிலோகம், இந்த 3 லோகத்தையும் அவன் தனது திருவடியினால ஆக்கிரமிச்சுட்டான். அந்த திருவடியானது அவனிடத்துல மிகவும் பக்தி கொண்டவர்களா இருக்காளே பத்துடைய அடியவர்கள், அவருடைய சிரசுக்கு உத்தமம்சம் உத்தமம். அவருடைய சிரசுக்கு அது அலங்காரமா இருக்கான். ஏன்னா அவர்கள்லாம் அனுத்தமர்கள். அனுத்தமர்கள் இடைவிடாது எப்போதும் பெருமாளையே தியானம் பண்ணிருக்கிறவர்கள். அப்படி இருக்கு. அப்படிப்பட்ட உன் திருவடிய அது மட்டும் இல்ல, நித்தியம் தனம் அது நீங்காத செல்வம். ஒரு மட்டும் அது குறைவட்டதான செல்வம். அது குறைவட்டது மட்டும் இல்ல, நம்ம விட்டு பிரியாத செல்வம் வேறு. அப்படிப்பட்ட உன்னுடைய திருவடி இருக்க கதாகி அது உத்தம அங்கம். உத்தம அங்கம்ன்றத இந்த இடத்துல ஆழ்வார் தன்னுடைய சேரச சொல்ற அந்த உன்னுடைய திருவடி தாமரை இருக்க அது உத்தம அங்கம். என்னுடைய உயர்ந்ததான தலை இருக்க, அப்போ அது அந்த தலைய கதா எப்பொழுது சிரம்னா நிலையா சாஸ்வதமாக அங்கீகரிஷதி ஏற்றுக்கொள்ள போகிறது கேட்கிறது.
ஆக எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தம் இருக்கு, அது நம்மளுக்கு ரொம்ப 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 அவசியம். சாரசாரம்னு ஒரு கிரந்தம், அதுல சுவாமி தேசிகன் திருவடிகளுக்கும் ஆதார பத்மத்துக்கு நடுவிலே முக்தருக்கு சொதப்பிராப்தமான இருப்பிடம் என அருளி செய்தார். இந்த முக்தன் இருக்கானே அவன் என் பெருமாள் இப்போ நித்திய சூரியர்கள்லாம் அங்க பெருமாளோடய இருந்துட்டு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. இவங்க எங்க போய் அங்க இருப்பான் அப்படின்னு சொன்னா, அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேன்னு அங்க வேற ஆழ்வார் சாய்ச்சார். அதுக்கு அதை கொண்டுதான் இங்க அப்போ அதுக்கு அந்த புகுறதுக்கு இடம் ஒண்ணு முடியும். அது எப்படிடா அப்படின்னு சொன்னா, அந்த திருவடிகளுக்கும் அந்த திருவடியை தாங்கக்கூடிய ஆதார பக்கம் இருக்க அந்த நடுவில் ஒரு இடம் இருக்கு, அதுதான் புகுற இடம். அதுதான் நமக்கு சுதப்பிராப்தமான இருக்கும் இடம் அப்படின்னு இது ஆகமொழியே அப்படியே சொல்றது. ஆக எம்பெருமான் அந்த திருவடி, இந்த எம்பெருமானுடைய திருவடி பிரபாவம் எப்படா தெரிஞ்சது அப்படின்னா, இந்த உலகத்தை அளந்த போது சேதன அச்சேதன வித்தியாசம் இல்லாம காடு மேடு அப்படிலாம் எல்லாத்தையும் அளந்து தமது இவை அப்படின்னு தன்னுடைய இந்த கிராமத்தெல்லாம் பார்த்தா அறுவடை காலத்துல என்ன பண்ணுவான், நிறைய எல்லாருமே நிலச்சு வந்தவர்கள் தான், நிலத்துக்கு உரிமையாளர்கள் தான். அவர்களும் தனியா களத்து மேட்டுன்னு வச்சிருப்பான். அந்த களத்து மேட்டுல குவிச்சு வச்சு அதை ஒரு முத்திரை போட்டு வைப்பான், அது கலைஞ்சா தெரிஞ்சு விடும். அந்த மாதிரி இந்த ஜகத்தானது தன்னுடைய சொத்து அப்படின்னு தெரியறதுக்காக பெருமாள் தன்னுடைய திருவடிகளை தான் பொறிச்சுங்க, அதாவது அதாவது பொறித்தார் அப்படின்னு அடையாளமா பொறித்தார்னு சொல்லப்படுது. அதனால்தான் இந்த பார்வையற்ற உற்சவம் எல்லாம் பண்றது எதுக்கு அப்படின்னு சொன்னா, பெருமாளுடைய சொத்துக்கள் நிறைய இடத்துல இருக்கு. அந்த இடத்துல போய் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை போய் பார்க்கணும். சாதாரணமாகவே ஒருத்தன் இப்ப 4-5 வீடு வச்சுட்டு இருப்பான். 4-5 வீடு வச்சிருந்தா வாங்கிட்டே சந்தோஷமா வாங்கிடுறா, அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ண முடியல, போய் பார்க்க முடியல. ஏன்னா அப்போ வயசு வேற. அதுக்கப்புறம் வயசா இந்த இடத்த விட்டு அதாவது மொத்தம் வீடு வாங்கினாக்க முதல்ல அந்த காலத்துல ஒட்டடை அடிக்கிறதுக்கு கொம்புல வச்சுருந்தா அடிப்பா. அதுக்கப்புறம் மிஷின் வந்தது. சரி, மிஷின் ஆசைப்பட்டு வாங்கினான். ஆசைப்பட்டு வாங்கி 2 தடவை 3 தடவை அடிச்சிருப்பான். அதுக்கப்புறம் அதை அப்படியே மேலே போட்டு விட்டுருவான். ஏன்னா அதுக்கப்புறம் அவனால குடும்பம் பெருசாகி போச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு வேற ஏதோ காரியம் வந்துடுது. இதை முன்னேதான் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா ஒட்டடை அடிக்கிறது, பேனை துடைக்கிறது அப்படின்னு. இப்ப அந்த காரியங்கள்லாம் எதுவுமே செய்யறது இல்லை. அவளுக்கு டைம் இருக்கான்னு தெரியல, அதுக்காக ஆளை போட்டு அது பெரிய வசதி இருந்தா பண்றா. ஆக தன்னுடைய சொத்தை பராமரிக்கணும்னாக்க போய் பார்க்கலன்னாக்க அந்த சொத்துக்கள் இயங்குமா. நம்முடைய எஜமானன் வந்து நம்மளை பார்க்கல பார்த்தியா, அந்த அச்சேத்திரமா இருந்தா கூட எஜமானன் அவனுடைய சொத்தை போய் அடிக்கடி பார்த்தா அவனுடைய பார்வையினாலே அது தானா வளர்ந்துடும் சொல்லுவான். அப்படிலாம் சொல்லியிருக்கு. ஆக அவளுடைய சொத்துக்களை அவ கவனிச்சுக்கணும். அந்த ரீதியில் தான் பெருமாள் பார்வையற்ற விஷயத்துக்கு ஏற தன்னுடைய இடங்கள்லாம் சரியா இருக்கான்றது. மயிலாப்பூராட்டம், திருவள்ளிக்கேணில பார்த்தா ஈக்காட்டு தாங்க ஏத அங்க ஒரு மண்டபம் இருக்கு, கோவிலுக்கு வச்சு திருவள்ளிக்கே சைதாப்பேட்டில் சில இடங்கள் இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு வர. இந்த திருக்கிராமத்தில் வரும்போது இவன் பெருமாள் அவன் திருவடியில அதாவது 3 வரன் கேட்ட, அவனும் தலையை சொல்லிட்டான். மாவலியம் வரன் கேட்கதே பெருமாள் சின்ன உருவு, அதாவது குழந்தை போல வருவு. அப்போ கால் எப்படி இருக்கும், சின்னதா இருக்கும். ஆனா அந்த உலகத்தை அழைக்கிட்டே திருவடி நீண்டு போச்சு. இதை பார்த்தா மாவலி புள்ள உடனே பெருமாள்கிட்ட வந்தான். என்ன
எங்க அப்பா ஏமாத்தணும்னு பாக்குறீரா? ஏன்பா என்ன உனக்கு சந்தேகம்? நான் கேட்டேன், உங்க அப்பா கொடுத்தார், அதை நான் அளக்கிறேன், அவ்வளவுதானே, இதுல என்ன விஷயம்? அப்படியா? என் இது மாயம், நீ பண்ணதெல்லாம் ஒரே கபடமான வேலை. என் இது மாயம், என் அப்பன் அறிந்திரன், நீ இப்படி பண்ணுவ எங்க அப்பாவுக்கு தெரியாது. எங்க அப்பா ரொம்ப பரமசாது. என்ன நீ கேட்டோ கொடுத்துட, உன்னுடைய அழகை பார்த்து அப்படியே உச்சி போயிட்ட. நானும் தான் பார்த்துட்டே இருக்கேன் தூரத்துல இருந்து. நீ கேட்கச்சே சின்ன குழந்தையா இருந்து இந்த நிலம் 3 அடி கிடையாது. 3 அடினா அந்த குழந்தை அடியை வச்சா எவ்வளவு இருக்கும்? அந்த 3 அடி தானே உனக்கு. ஆனா என்ன இதுவாயே என் அப்பன் அறிந்திரன், இது எங்க அப்பா எனக்கு முன்னணைய வண்ணமே கொண்டு இந்த விஸ்வரூபம் எடுத்து திருக்கரண அவதாரம் பண்ணி உலக அழகிறன்றத அந்த வேலையெல்லாம் பண்ணாத. நீ எப்படி வந்தையோ முன்னணையவே வண்ணமே கொண்டு, நீ ஏற்கனவே எப்படி வந்தையோ அப்படியே அந்த பாதத்தை கொண்டு அளவாய் என்ன அப்படின்னு அவன் கையை பிடிச்சுட்டான், பெருமாளுடைய கைய. அப்பா கைய நீ தாரம் கூடாத அப்படின்ட்டு. உடனே பார்த்த பெருமாள், ஐயோ நம்மளுடைய கள்ளத்தனத்தை அவன் புரிஞ்சுட்டான் பார்த்தியா அப்படின்னு என்ன பண்ணார்? மண்ணு நம்சியை வானில் சுழற்றிய மென்னு முடிய மின்னு முடியனே அச்சோ அச்சோ வேங்கடவானனே அச்சோ அச்சோ. அத பெருமாள் அவனை ஒரு சுற்றி வானத்துல தூக்கி போட்டார் அவனை. அதுக்கப்புறம் அதனால பெருமாளுக்கே ஒரு யாத்திரத்துக்கு போய் அந்த காரியம் நடக்க தடங்கள் வருது அப்படின்னா நமக்கு எத்தனை தடங்கள் வரும்? ரொம்ப ஆச்சரியமா அது ஆழ்வார்கள் அனுபவம் இருக்க ரொம்ப ஆச்சரியம். அப்படிப்பட்ட இந்த திருவிக்கிரம அவதாரம் பேசப்படாத கிரந்தமே கிடையாது. அதாவது பாராயணம் பண்ணும்போது கொஞ்சம் தடங்கள் ஏற்படுதுன்னா திருப்பி ஆரம்பிச்சு திரிணி பதா விஜயக்கிரம விஷ்ணு பதா அப்படின்னு சொல்லிதான் திருப்பி ஆரம்பிக்கணும். அப்படியெல்லாம் இருக்கு. அந்த திருவடி இருக்க, அந்த திருவடி தான் நமக்கு, அந்த திருவடி சம்பந்தம் நமக்கு எப்படியாவது நிரந்தரமா இருக்கணும். அதுதான் நம்ம பிரார்த்திக்கணும். கதாமி சிரசா தாரயிஷ்யாமி பிரவேசியாமி அப்படின்னா அங்க வைகுண்ட சாய்கிற. இந்த எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தம் தான் தேவர்களுக்கு காக்கக்கூடிய சக்தி அந்த திருவடிக்கு உண்டு. அதுதான் ரிக்வேதம் சொல்றது. அதோ தேவா அவன் ஏதோ விஷ்ணு விசாக்கிரமே அப்படின்னு. அப்படிப்பட்ட திருவடியே தான் யாரு? துருவன் பிரார்த்தித்தார், பிரகலாதன், நாரதர், சனகாதிகள், ஆழ்வார், ஆச்சாரியர், அவளுக்கெல்லாம் இந்த திருமாலுடைய திருவடி சுலபமா கிடைக்கும். ஏன்னா அவள்லாம் அவனிடத்திலே பக்தி செலுத்தணும். துருவ சரித்திரம் எப்படி, பிரகலாதன் எப்படி, நாரதர் எப்பவும் எம்பெருமானியே நினைச்சிடக்கூடியவர், சனகாதிகள் கேட்கவே வேண்டாம், அவள்லாம் நிவர்த்தி தருவப்படார்கள், ஆழ்வாராஜர்கள் கேட்கவே வேண்டாம். எந்த யோகியதையும் இல்லாத எனக்கு எப்படி கிடைக்கும்? அந்த திருவடிய சிறப்பு இருக்குமா அப்படின்னு. சரி, அதுக்கு தன்னுடைய சிறதுன்னு சொல்லணும் இல்லையா, உத்தமாங்கம்னு ஏன் சொல்றார்? என்ன அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல உத்தமாங்கம் சொன்னா, அங்கம்னு பொதுவாக சொல்லுவார். உத்தமாங்கம்னா இதை காட்டிலும் உயர்ந்தாக இருக்கக்கூடியது அங்கம் இருக்கிற அப்படின்னா தலைவனு தான். அதம அங்கம் சிரசு, அதனால அது அதம சப்தம் சொல்ல மாட்டான். அதமும் சப்தது அதமும் கொஞ்சம் தாழ்ந்த வார்த்தை, அதனால திருவடிக்க சொல்ல மாட்டான். திருவடியை சொல்லச்சு அது உயர்த்தியே சொல்லுவார், ஆனா அது அதம சப்தத்துக்கு உபயோகப்படுத்த மாட்டான். ஆனா இது எதுக்கும் உபயோகம் இல்லை, சிரசுக்கு உத்தமாங்கம்னு சப்தம் சொல்லுவார். அதனாலதான் இங்க அங்க உத்தமாங்கம்னு போட்டார். என்ன ஆக அதுவும் இல்லாத இந்த சிரசானது ஏன் உத்தமத்தன்மை அடைந்தது அப்படின்னு சொன்னா, எப்ப ஆச்சாரிய சம்பந்தம் நமக்கு திருவடி, அவர்களுடைய திருவடி சம்பந்தம் கிடைச்சது. அதனால எம்பெருமானுடைய திருவடியும் நம்ம சம்பந்தம் கிடைக்கிறது. அவன் திருவடியில் தான் நம்ம சரணாகி பண்ணிட்டு இருக்கோம். அதனால இது உத்தம அங்கம். இது அதனாலதான் இது உத்தம அங்கம்னு சம்ஸ்கிருதத்துல சாதாரண உத்தம அங்கம்னு பேர் வச்சான். ஏன் மீது அங்கத்துக்கு கைக்கெல்லாம் வைக்க வேண்டியது தானே, கை கூப்பிடுவேன், அது உத்தம அஸ்தம் சொல்ல வேண்டியது தானே, அஸ்தம் தான் சொல்லுவா.
உத்தமாஸ்தம்னு சொல்ல மாட்டான். ஆனா சிரசுக்கு மட்டும் உத்தமாங்கன்னு சமஸ்கிருதத்துல. அதனாலதான் அங்க ஆண்டாலும் நீங்காத செல்வம் நிறைஞ்செல்வம் சொல்ற. அதுதான் இங்கேயும் நித்தியம் தனம்னு சொன்னார். இப்படி பல கிரந்தங்களுடைய சாயில ஆழ்வானும் இப்படி இந்த 71வது ஸ்லோகத்துல எம்பெருமானுடைய திருவடியை பிரார்த்திக்கிறார். அடுத்ததாக உன்னித்ர பத்ர சதபத்ர சகோத்ரும் அந்தர்லேகாரவிந்தம் அபிநந்தனமிந்திரியான மன்மூர்த்தினி ஹந்த கரபல்லவ தல்லஜம் தே குர்வன் கதா கிருத மனோரத இஷ்யதே மாம். முகத்தை சொன்னார், திருவடியை சொன்னார். இப்போ எம்பெருமானுடைய ஹஸ்தத்தை வர்ணம் பண்ற. எவ்வளவுதான் தாபமா இருந்தா கூட அம்மாவுடைய கைப்பட்டு குழந்தைய வருடினா அது எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். எத்தனை வயசானாலும் சரி அம்மா நம்ம தலையை கொடுத்தா அது ஒரு ஆனந்தம் இருக்கும் இல்லையா? அதுல உன்னித்ரபத்ர சதபத்ர சகோத்திரம் அந்த லேகாரவிந்தம் அபிநந்தனம் இந்திரியானாம் மன்மூர்த்தினி ஹந்த அரபல்லவதல்லஜந்தே குர்வன் கிருத மனோரத இஷ்யதே மாம். உன்னித்ர பத்ர இதெல்லாம் எம்பெருமான். அதனால பகவானே சொல்ல வேண்டாம், அது பிரார்த்திக்கிறவே அப்படி சொல்லிக்கணும். உன்னித்ர பத்ர, உன்னித்ர பத்ர, பத்திரன்னு சொல்றது மலர்ந்த இதழ்களோடு கூடிய சதபத்திரம். சதபத்திரம் தாமரைக்கு பேர். தாமரைக்கு சகோத்திரம். சகோத்திரம்னா ஒரு கோத்திரத்தை, சகோத்திரம்னா நிகரானதுன்னு அர்த்தம். தாமரைக்கு சமமானது. அந்தர்லேகாரவிந்தம் உட்புறம் ரேகையாய் அமைந்த தாமரை உடையதும். இந்திரியானாம் கண் மூக்கு உடல் மனம் முதலான புலன்களுக்கு அபிநந்தனம் மகிழ்வளிப்பதுமான தே தேவரீருடைய கரபல்லவ தல்லஜம் அழகிய தளிர் போன்ற திருக்கையை மண்மூர்கனி அடியேன் தலையில் குர்வன்னு அருளி செய்து கொண்டு மாம் அடியேனை கதா எப்பொழுது கிருத மனோரத ஈஷ்யதே என்னென்ன ஈடேறியாக போகிறீர் அந்த வியப்பு. அதனால முதல்ல திருமுகத்தினால கடாட்சியனும் அனுகிரகம்னு படைத்தேன். அதுக்கப்புறம் திருவடியை என் தலைமையில வச்சு அனுகிரகம் பிரார்த்தித்தார். இங்க ஆசீர்வதிக்க, அந்த திருக்கைக்கு ஆசீர்வதிக்கணும்னு சொல்றேன். இந்த முறை எப்படி அப்படி சொன்னா, சாத்துவ சமயத்தில இப்படிதான் பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கணும்னு சொல்லியிருக்கு. அந்த சாத்துவ சமயத்தில் கூறப்பட்டுள்ளபடிதான், அதாவது பெருமாளை சேவிக்கிறதுக்கே திருவடியிலேருந்து திருமுடி விட்டு சேவிக்கலாம், திருமுடியிலேருந்து திருவடி விட்டு சேவிக்கலான்னு ரெண்டு விதமாக ஆபாத சூடம் அனுபவியன்னு சொல்லி அதுக்கு ஒரு தலையிலேருந்து சேவிக்கிறதும் பிரமாண ஸ்லோகம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இங்க எம்பெருமானுடைய அவயவங்களுடைய அனுகிரகம் ஏற்படணும்னா அதுக்கு முகத்திலேருந்து ஆரம்பிச்சு, சரி அதுக்கப்புறம் கைதானே வரணும். காலை பிரார்த்திச்சுட்டாரு அப்படின்னு சொன்னா அதெல்லாம் அப்படி கேட்டு கூடாது. ஏன்னா பிரதானம் முதல்ல அவனுடைய கலாச்சாரத்தை பாத்திரமாகணும், அப்புறம் அவன் திருவடியை நம் தலைமையில வைக்கணும், அதுக்கப்புறம் அவனை நம்ம கையால அனுகிரகம் பண்ணிடணும். ஏன்னா இந்த ஆழ்வாரும், அதாவது நம்ம ஆழ்வார் திருவாய்மொழியில அணிமிகு தாமரை கையை அந்தோ அடிச்சோன் தலைமை நீ அணியாய் அப்படின்னு சாய்கிறார். அணிமிகு தாமரை கையை, அந்த தாமரை கையை, தாமரையை போன்றது கை, அதுதான் சகோதரன்னு சொன்ன. தாமரையை போல உட்புறத்துல அந்த ரேகைகள்லாம் இருக்கும் அந்த கையில. அந்த கையை கொண்டு அனுகிரகம் பண்ணு சொல்ற.
அதுக்கப்புறம் அதாவது முடியானே மூலம் அப்படின்ற பாசுரத்துல ஆழ்வார் விடாய்த்த கரணங்களை இனியும் பட்டுமே விடாமல் எம்பெருமானை பற்றியதாகவே ஈடுபடுத்தியதே போன்றது அடியனுக்கு வேண்டும் என்பதை அபிநந்தன இந்திரியானாம். அதாவது தன்னுடைய அவயவங்கள் இருக்க அது ஒரு வஸ்துவை விரும்பினா அந்த வஸ்துவிலேயே அந்த எல்லா கரணங்களும் போய் மொய்க்கும். இது அல்ப விஷயங்கள்ல. ஆனா நம்ம அல்ப விஷயத்தையே ரொம்ப நாளா எத்தனை ஜென்மங்களோ அதுலயே பண்ணியிருக்கோம். திடீர்னு நமக்கு இப்போ எம்பெருமானுடைய அவனுடைய சேவை கிடைக்கிறது. அப்ப சேவை கிடைக்கிச்சே, பெருமாளே எனக்கு ஒண்ணு செய்யக்கூடிய அனுபவம் கிடைச்சிருக்கு, என்னுடைய இந்திரியங்கள்லாம் வெளியில பிரசராம உன்னையே நோக்கி சேவிக்கும்படியாக அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திக்க வேண்டியது. அந்த மாதிரிதான் இங்க ஆழ்வார் விடாய்த்த கரணங்களை, இதுக்கு முன்னாடி ஆழ்வாருடைய கரணங்கள்லாம் எங்கெங்கயோ போயிட்டு இருந்தது. அந்த கரணம் இனியும் பட்டி மேய விடாமல் வெளியில போய் போக முடியாதபடிக்கு எம்பெருமானை பற்றியதாகவே ஈடுபட்டது. ஆழ்வார் அப்படிதான் பார்த்தேன், என் கண்ணின் விழானே, என் நெஞ்சின் விழானே, என் உச்சியின் விழானே அப்படின்னு சொல்லி தன்னுடைய அவயங்கள் மொத்தம் பெருமாள் நிறைஞ்சிருக்கேன்னு சொன்னார். அந்த மாதிரி நிலை தான் எனக்கு வேணும். அதுதான் இங்க ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். அதுதான் கிருத மனோரத சப்தாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனோரதம் என்னன்றத ஆழ்வாருடைய தன்மையை சொல்லி சொல்றாங்க. அதுவும் இல்லாத ஆழ்வாரே சொல்லியிருக்கார், தன்மை பெருத்தி தன் தாளினை கீழ் கொள்ளும் அப்பன் இவன். நீ யாருக்கே போய் என்ன இதெல்லாம் கேட்க வேண்டாம். நீ ஒரு தூரம் நீ அவனை போய் சேவிச்சு அவன்கிட்ட நீ பக்தி செலுத்தினா அவன் உன்னை ஸ்வீகாரம் அவனை போலயே உன்னையும் ஆகிடுவான். அப்படிப்பட்ட தன்மையுடையவன் எம்பெருமான் அப்படின்னு இவர் காலட்சேபம்லாம் கேட்டிருக்க. அத்தையும் ஞாபகத்துல வச்சுட்டு நீ எனக்கு உன்னுடைய திருக்கைகள்னால என்ன அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திக்கிறார். சரி, நீ பிரார்த்திச்சா பண்ணிட்டு வரனா அப்படின்னா அதுவும் அவனது இன்னொருடைய, அதுக்கும் அவனுக்கு சங்கல்பம் வேணும். இப்படியெல்லாம் ஆழ்வார் பல இடத்துல சொல்ற, அதுவும் அவனது இன்னொருடைய, அவன் செய்யும் சேமத்தது. இப்படிதான் ஒவ்வொரு இடத்துலயும் அவன் நினைக்கிறோம் எல்லாத்துலயும். அதனாலதான் நம்மளும் சந்தியாவந்தனாதிகள் பண்ணும்போது சுகியேன ஆத்மனா சுகியேச்ச உபகரணை சுவாராதனை பிரயோஜன பரவ சர்வேஸ்வரா சர்வசேஷி ஸ்வயமே சர்வகர்மாணி காரேதி அப்படின்னா பண்ணிட்டு இருக்கும்போது, அதனால இதெல்லாம் சாத்விகத்தை அவன் பண்ணிடுவோம். அந்த மாதிரிதான் நாமெல்லாம். ஏன்னா நாம் அவ்வளவு நீச்ச சுபாவத்தை உடையவர்கள். சுவாமி தேசிகன் நீச்சேபி ஹந்த மம மூர்த்தி நிர்விசேஷம் துங்கேபி நிவேசித நிகமோத்தமாங்கே. அதாவது நான் ஒரு பொருளே கிடையாது. நீச்சேபி ஹந்த, என்னுடைய தலை எப்படிப்பட்ட தெரியுமா, ரொம்ப மோசமானது, சேவினா சேவிக்காது, அப்படிப்பட்ட தலை. அதனால என் மண்டைக்கு விசேஷமே கிடையாது. இதே வேதங்கள்லாம் உபனிஷத்துக்கள்லாம் அதுல நீ நிறைஞ்சிருக்கிய அவைகள்லாம் போற்றக்கூடியது. ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் திருவுள்ளத்துல நீ பூர்ணமா நிறைஞ்சிருக்கே, அவெல்லாம் அதுக்கு யோகிதை உள்ளவர்கள். ஆனா நான் நீச்சேபி ஹந்த மம மூர்த்தனி நிர்விசேஷம், ஞானமும் கிடையாது எனக்கு. அப்படிப்பட்ட என்னிடத்துலையும் உன்னுடைய திருவடியான சுவாமி தேசியம் பிரார்த்திக்கிறார். அப்படிப்பட்ட இங்க எம்பெருமானுடைய அஸ்தத்தினுடைய அனுகிரகத்தை இந்த ஸ்லோகத்துல பிரார்த்திக்கிறார். அடுத்ததாக இதுவரை எம்பெருமானுடைய ஸ்வயம் திருமேனிய மங்களாசாசனம் பண்ண. இப்போ அந்த திருமேனிக்கு அழகூட்டுறதோ இல்ல
தான் அந்த எம்பெருமானுடைய திருமேனியுடைய அழகை தாங்கள் ஏற்றுக்கொண்டு அதனால சிறப்படைகிறதோ அப்படிப்பட்ட திருவாபரணங்கள் அதை பத்தி மேல் கொண்டு விவரணம் பண்ண போற. ஆங்கே நிசர்கனியதா தொய்ஹந்த காந்தி நித்யம் தவால யமேவ ததாபி தான்யா வைபூஷணி பவதி காந்திரலந்தராம் சா ஹை புஷ்கலைவ நிகிதாபி பவத் விபூதி. கீழே திருவாபரணம் இல்லாத திருமேனியுடைய அழகை அனுபவிச்சு அந்த அனுபவமும் இன்னும் இவருக்கு அனுபவத்தை பெறணும்னு ஆசையை தூண்டிடு. அது அடங்கல. அதனால எம்பெருமானுடைய திருமேனியுடைய திருவாபரணங்கள் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு இவர் ஆசைப்பட்டு மேலும் அவருடைய திருவாபரணங்கள்லாம் வரைகிறான்னு சொல்ற. திருப்பானாழ்வாரம் கோலமாமணி யாரம் முத்துத்தாமும் முடிவில்லதோர் நீளமே ஐயோ நிலை கொண்டது நெஞ்சினே சாய்கிறது. அதனுடைய சாயலை தான் இங்கே சாய்கிறார். இதனுடைய பதப்பதார்த்தத்தை செய்வோம். ஆங்கே நிசர்க நியதா தொய்ஹந்த காந்தி. ஹாய் ஏ பகவானே, தொய் தேவதீரிடம் நிசர்கனியதா இயற்கையாய் உம்முடிமே நிலையாய் இருப்பதான தவ உம்முடைய தேவதீருடைய இயம் ஆங்கி காந்தி ஏவ. இந்த தவ தேவதீருடைய இயம் ஆங்கி காந்தி ஏவ, இந்த திருமேனி அழகு ஒன்று நித்தியம் அலம், அதுவே போருமே. இந்த திருமணி அழகு ஒன்று எப்போதும் சேவிக்க போதுமானது. ததாபிச்ச அப்படி இருந்தாலும் இப்படியான போதிலும் மேலும் அந்யா மற்ற வைபூஷணி திருவாபரணங்களால் உண்டான சா காந்தி புகழ்மிக்க அந்த பேரழகு அலந்தராம் பவதி போதும் போதும் என்றாகிறது. அந்த இது பெருவிய நிகிலா எல்லா வகையான பவத் விபூதி ஒவ்வொன்றும் தேவருடைய உடைமைகளும் புஷ்கலாயேவ அனுபவிக்க போதுமானது. ஹை இதுவும் வியப்பு. எல்லாத்தையும் இப்போ லோகத்துல சாதாரணமா அழகா இருந்தா அதோட ரசிக்கலாம். சரி ஏதோ அழகா இருக்கா அப்படின்னா திருப்பி அதுக்கு மேல புடவைகளோ இல்லை வஸ்திர ஆபரணங்களோ அதெல்லாம் போட்டுட்டு அது ஒரு அழகு சேர்க்கும். ஆனா அந்த அழகெல்லாம் அலுப்பே இருக்கும். ஆனா எம்பெருமான் திருமேனி சேவிச்சா அது ஒரு அனுபவம், திருவாபரணங்களோட சேவிச்சா அது ஒரு அனுபவம். அவனுடைய சிருஷ்டிக்கு உட்பட்ட வஸ்துக்கள் எல்லாம் நாம பகவத் ரூபமாக அனுபவிச்சோம்னா ஆஹா எல்லாமே பகவத் சம்பந்தம் உள்ளதா இருக்கு, யாரையுமே நம்ம எல்லாத்துக்கும் கௌரவம் கொடுக்கணும் போல இருக்கு அப்படின்னு அந்த பாவம் நமக்கு வரும். அந்த பாவம் வந்துருச்சுன்னா எங்கேயாவது குடும்பத்துல பிரச்சனைகள் வருமா, தோப்பனார் பிள்ளைங்க பிரச்சனை வருமா என்ன, அப்ப எல்லாருமே சேவிச்சு ஒருத்தர் எல்லாம் பகவத்தை பத்தி சேர்ந்தவர்கள் அப்படின்ட்டு. ஆனா பெருமாள் அப்படி விடமாட்டார். இது ஒரு ரசம் அது. ஆக எம்பெருமானுடைய ஒவ்வொரு அவனுடைய விபூதி இருக்க, அந்த ஒவ்வொரு விபூதியும் நம்ம அனுபவிக்க அது தகட்டாது அப்படின்றது இங்க சாய்க்கிறார். இங்க வைபூஷி போட்டு வைபூஷின்றதுனால திருவாபரணம். பூஷணினா அணிய தகுந்ததுன்னு அர்த்தம். அணிய தகுந்தது எது?
ஆபரணங்கள் தானே. பூஷணி அப்படின்னா ஆபரணத்தை தரித்துக் கொள்ளக்கூடியதான ஆபரணம். இத இங்க தவ காந்தி நித்தியம் தவ அலமியம் அப்படி ஏன் சொன்னார் அப்படின்னு சொன்னா, சுவாமி தேசிகனே ஸ்தோத்திர பாஷ்யத்துக்கு பண்ணும்போது பூஷாயுதைஹி அதிகதம் நிஜகாந்தி ஹேதோஹோ அப்படின்னு சாதிச்சிருக்க. அதனால உன்னுடைய திருமேனி அழகு ஒன்னே அனுபவிச்சு போனா கூட, ஆனா உன்னுடைய திருவாபரணத்துடைய பெருமையும் அதை போலயே இருக்கு அப்படின்னு சாதிக்கிற. இவை எல்லாருமே எம்பெருமானுடைய திவ்ய திருமேனியும் சுபாஷயம், அவனுடைய திருவாபரணங்கள் அதுவும் மங்களகரமானது. அதனால்தான் பவித்ரானா பவித்திரமியோ மங்களானந்த மங்களம் அப்படின்ற ரிஷி வாக்கியத்தை கொண்டு இவருடைய திருமேனி மட்டுமில்லை திருவாபரணங்களும் சகல க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதுன்னு சாய்ச்சார் இந்த 73வது ஸ்லோகத்துல. அதுக்கு மேல ஸ்ரீவத்ஸ கௌசுப கிரீட லலாண்டிகாபிஹி கேயூரஹார கனகோத்தம கண்டிகாபிஹி உத்தாமதாம மணிநூபுர நீவிபந்தைஹி பாந்தம் பவந்தம் அனிமேஷம் உதீக்ஷிஷீயா. மேலும் மேலும் எம்பெருமான இப்படியெல்லாம் சேவிக்கணும்னு ஆசைப்படுறார் ஆழ்வான். மணிவரை இவ சோழே அதுல பொன்னாமூல பிரதிமாக மான் தண்டாகன்னு சுவாமி தேசிகன் அதிகார சங்கத்தில் சாய்கிறார். ஆக இவனுடைய ஆபரணங்கள் எல்லாமே ஆயுதமாக இருக்கு. சுவாமி அதை வச்சு இந்த ஸ்லோகத்தை இருக்கிறார். இந்த ஸ்லோகத்தின் விவரணத்தை நாளைக்கு பார்ப்போம். அதாவது நாளைக்கு இல்லை, நாளைக்கு கொஞ்சம் வெளியில போக வேண்டியதா இருக்கு. ஆனால் நாளைக்கு இல்லை, நாளைக்கு கவிதார்க்கு சிம்ஹாய கத்யானோதார் ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமः. ஸ்ரீமதே சிவகுரோபஸ்ரீ வேதாந்த தேவேந்திர மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே வேதாந்த வசிஷ்ரீ நாராயணாய மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ திவ்ய பாதுகாச நாராயண வாக்கிய கிருஷ்ணமாரி மகாதேசிகாய நமः. ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமः.